ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் கோவை மாவட்ட ஊர்காவல் படை அமைப்பில் காலியாக உள்ள காலிப்பணியிடங்கள் குறித்தான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கோவை மாவட்ட ஊர்காவல் படை அமைப்பில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் புதன்கிழமை முதல் விநியோகப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 முதல் விநியோகப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கோவை மாவட்டத்தில் 74 ஆண் ஊர்காவல் படை காலி பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டி உள்ளதால் ஊர்காவல் படையில் சேர விருப்பமுள்ளவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதற்கான விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்கள் மற்றும் மேட்டுப்பாளையம், பெரியநாயக்கம்பாளையம், பொள்ளாச்சியில் உள்ள ஊர்காவல் படை அலுவலகத்திலிருந்து ஜனவரி 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிக்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் ஃபில்அப் பண்ண அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தங்களது எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்திலோ அல்லது கோவை மாவட்ட காவல் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அதற்கான பெட்டியிலோ பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சேர்க்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. 15ஆம் தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதில் சேர விருப்பம் உள்ளவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதி 18 வயது பூர்த்தி ஆனவராகவும் 50 வயதுக்குள் உள்ளவராகவும் இருக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. நல்ல உடல் தகுதி உடையவராகவும் நன்னடத்தை உடையவராகவும் இருப்பதோடு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்கான பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அல்லது மதிப்பெண் பட்டியல் நகல், ஆதார் அட்டை நகல், வசிப்பிட முகவரிக்கான அத்தாட்சி மற்றும் குடும்ப அட்டை நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லிக்கிறாங்க. விண்ணப்பதாரர் தமிழகத்தை சேர்ந்தவராகவும் கோவை மாவட்ட காவல்துறையின் கீழ் உள்ள காவல் நிலைய எல்லையில் குடியிருப்பவராகவும் இருக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் இவ்வமைப்பில் ஈடுபாட்டுடன் பணிபுரிவராகவும் பொதுநலத் தொண்டில் ஆர்வமுடையவராகவும் இருத்தல் வேண்டும் கேட்டுக்கிறாங்க. அத்துடன் ஊர்காவல் படையில் குறைந்தது 3 ஆண்டுகள் பணிபுரிய விருப்பமுடையவராக இருத்தல் வேண்டும் சொல்லுகிறாங்க. மேலும் மத்திய, மாநில அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களாகவோ சுய வேலை பார்ப்பவர்களாகவோ இருப்பினும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். கோவை மாவட்டத்திலிருந்து வெளிவந்துள்ளது இந்த அறிவிப்பு. நன்றி, வணக்கம்.